பழனிக்கே மொட்டை போட்ட விஜய். கந்தனிடம் ரமேஷ் சிக்கினாரா? 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பரந்தாமன் சரமாரி குற்றச்சாட்டு. முருகா, குமரா, செல்வா, கந்தா, காங்கேயா என்று சிவனிடமே தங்களை விட சிறந்தவன்தான் என்று போட்டி போட்டு வெற்றி கண்டு 6 படை வீடுகள்ல 3ஆம் படை வீடான முருகனுக்கே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மொட்டை போட்டு பஞ்சாமிர்தம் சாப்பிட முயன்று கொண்டிருக்கிறார். அவர் மொட்டை போட்ட கதையை நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக தற்பொழுது பார்க்கலாம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கோடான கோடி மக்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக கந்தனிடம் முறையிட்டு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய பழனியிலே ரூபாய் 100 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய கோயில் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மிகப்பெரிய சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில இந்த விவகாரத்துல மிகப்பெரிய சதி நடந்திருக்கிறதாக திமுக சட்டத்துறை இணை செயலாளர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. பூட்டுகளின் தலைநகரம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில தண்டபாணி சுவாமி மடம் அறக்கட்டளைக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலம் ரூபாய் 2 கோடிக்கு கிரயமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சர்ச்சைகள் எழுந்திருக்கு. பழனி கோவில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இந்த நிலையில இந்த நில மோசடி விவகாரம் தொடர்பாக சட்டத்துறை இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பரந்தாமன் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முருகன் சன்னதியிலேயே அரங்கேறி வருவதாக குப்பாடு போட்டு கதறியிருக்கிறார். அதாவது திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துல பரந்தாமன் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்பொழுது கோவில் கட்டுப்பாட்டில் கார் பார்க்கிங் செய்து கொண்டிருந்த நிலத்தை தனியார் 2 பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பின்னால் மிகப்பெரிய சதிவேலைகள் நடந்திருக்கிறது. இந்த புள்ளியில் அரசு சார்பில் இருந்து எந்தவிதமான விளக்கமும் அளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. அதோடு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் சொல்லும் பொழுது அறியாமையின் காரணமாக அதிகாரிகள் பதிவு செய்துள்ளதாக கூறுகிறார். விசாரணை துவங்குவதற்கு முன்பாக துறையின் அமைச்சர் அறியாமையின் காரணமாக செய்துவிட்டார் என்று அவரை முன்வந்து சொல்வது குற்றவாளியை காப்பாற்ற அமைச்சர் துணை போகிறார் என்பது இதன் மூலமாக தெள்ள தெளிவாக தெரிகிறது. நாங்கள் விசாரித்து உண்மையை தெரிவிக்கிறோம் என்று சொல்வதுதான் அமைச்சருடைய கடமை. இதன் மூலம் குற்றவாளியை காப்பாற்றுகிறார்கள் என்பதுதான் திமுகவுடைய குற்றச்சாட்டு என பரந்தாமன் சொல்லியிருக்கு. மேலும் கடந்த 6ஆம் தேதி பழனி சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருப்பவர் விடுமுறையில சென்று விட்டார். இன்சார்ஜாக கொடைக்கானல் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அருகில் இருக்கக்கூடிய அலுவலகம் எல்லாத்தையும் விட்டுட்டு 70 கிலோமீட்டர் தூரம் உள்ளவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்றால் ஆளை செட் பண்றாங்க இந்த அரசாங்கம். அதுவும் கொடைக்கானல் சப் ரிஜிஸ்டர் பத்திரங்களை பதிவு செய்பவர்கள் கிடையாது என்றும் குற்றம் சாட்டியிருக்காரு. மேலும் அவரை அழைத்து வந்து ஒரு நாள் இன்சார்ஜாக போடுகிறார்கள். இந்த நிலம் கோவிலுக்கு சொந்தமானது என்று பதிவேட்டில் இருக்கும்போது ரிஜிஸ்டர் செய்ய சொல்லும் போது இன்சார்ஜ் விசாரித்திருக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யாமல் பதிவு செய்துள்ளார்கள் என்றால் இதில் ஒரு சதி உள்ளது, பினாமி பரிவர்த்தனை உள்ளது என அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை பரந்தாமன் முன்வச்சிருக்காரு. அதோடு இவற்றை கிரயம் செய்திருப்பதாக சொல்லக்கூடிய 2 நபர்கள் யாரென்று போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படல. மேலும் திமுக ஆட்சியில இந்த நிலம் நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. பழனிக்கு மொட்டை போடுவார்கள் என்றுதான் இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜயனுடைய ஆட்சி. இன்றைக்கு நாட்டு மக்கள் முகத்தில் விபூதி அடித்துள்ளனர். இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள், இந்த சதி செயலில் யார் ஈடுபட்டுள்ளார்கள் எனவும் பரந்தாமன் கேள்விகளை அடுக்கியிருக்காரு. அவருடைய இந்த பேட்டி தற்பொழுது மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்த்து கொண்டிருப்பது தற்பொழுது வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் சிந்திக்க வேண்டியது என்கிறார். ஆறுவது சினம், கூறுவது தமிழ், அறியாத சிறுவனானி, மாறுவது மனம், சேருவது இனம், எதுவும் தெரியாத முருகனானி, ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு, இன்முகம் காட்டவாணி, நீதிமன்றத்தில் சாட்சி சொன்ன பழனி ஆண்டவா ஓடிவாணி,
ஓடிவாணி இந்த சதிவலை போட்டிருக்கக்கூடிய கைப்புள்ள விரைவில் சிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.